Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 4.13. இப்போ இந்த 4.13ல பாருங்க, in the circuit the current is to be measured. What is the value of the current if the ammeter shown? A is the ammeter with the resistance Rg 60 ohm. Next B, if a galvanometer is described in but converted to an ammeter by a shunt resistance Rs 0.02 ohm is an ideal ammeter with zero resistance. For first one, calculate the total resistance in the circuit. Total resistance in the circuit, the total resistance Rg plus 3. Rg plus 3 is equal to, அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Rg இதோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஜியோட வேல்யூ வந்து கவனாமீட்டரோட வேல்யூ 60 ஓம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஓமு. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 63 ஓம். அப்போ இந்த சர்க்யூட்டோட டோட்டல் கரண்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் கரண்ட்டு I is equal to V by R. I is equal to V by R. அப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா 3. நெக்ஸ்ட்டு அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸு ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோனா 63. அப்போ வந்து 3/63 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 0.048 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கவனாமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். கவனாமீட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கான ஃபார்முலா ஆர்ஜி இன்ட்டு RS divided by RG plus RS equal to RG value. RG value is 60. Galvanometer resistance is 60. Next RS resistance value is 0.02 divided by RG oda value எவ்வளவு 60 plus RS value வந்து எவ்வளவு அப்படின்னா 0.02. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.02 ஓம். அப்போ கவனாமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸோட அதோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.02 ஓம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 0.02 ஓம்க்கு ஈக்குவல். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஸ்டண்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.02 ப்ளஸ் இதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.02 ஓம். அப்போ வந்து பார்த்தோன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கவனாமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கவனாமீட்டரை அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட கரண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 3.02. நெக்ஸ்ட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கால்குலேட் பண்ணோம். current value, current I is equal to V by R. V value is 3. Next R value is 3.02. இப்போ 3 divided by 3.02 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.99 ஆம்பியர். 0.99 ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார் த ஐடியல் அம்மீட்டர் வித் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னாவே அங்கே என்ன இருக்கும், ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா I is equal to V by R. வியோட வேல்யூ நமக்கு தெரியும், வியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து ஆரோட வேல்யூ 3, 3/3.
அப்போ வந்து பார்த்தோன்னா ஐடியல் அம்மீட்டர் அப்படிங்கும்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். இப்போ இதோட இது ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒன் 4.1 a circular coil of wire consisting of 100 turns each of radius 8 cm carry a current of 0.40 ampere. What is the magnitude of magnetic field B at the center of the coil? இப்போ என்னென்ன டேட்டாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா n 100 டர்ன்ஸ், என்னோட வேல்யூ எவ்வளவு 100 டர்ன்ஸு. நெக்ஸ்ட்டு ஆர் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர், அப்போ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 8 × 10⁻⁻2 மீட்டர். நெக்ஸ்ட் கரண்ட் I is equal to 0.40 ஆம்பியர். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா B is equal to nu naught Ni divided by 2R. Nu naught value is 4 pi × 10⁻⁻7. Nu naught value is 4 pi × 10⁻⁻7. N is the number of turns. N value is 100. Next I value is 0.40 divided by 2 × R value 8 centimeter. அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 8 × 10⁻⁻2 மீட்டர். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × பையோட வேல்யூ நம்ம என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னா 3.14. நெக்ஸ்ட்டு இப்போ என்னோட வேல்யூ 100 நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் 10 ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 0.40 டிவைட் பை 2 × 8 × 10⁻⁻2. அப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5.024 × 10⁻5. 5.024 × 10⁻5 டிவைட் பை 16 × 10⁻⁻2. இப்போ இதை ஃபர்தராக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா B is equal to 3.1 × 10⁻⁻4 டெஸ்லா. B is equal to 3.1 × 10⁻⁻4 டெஸ்லா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு 4.2 ப்ராப்ளம். A long straight wire carry a current of 35 ampere. What is the magnitude of the field B at the point 20 cm from the wire? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அந்த லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 35 ஆம்பியர் கரண்ட். இப்போ வந்து அந்த ஒயரில் வந்து 20 சென்டிமீட்டர், ஒயர்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட் ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 ஆம்பியர். I is 35 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு ஆர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர். எங்கே நம்ம கன்சிடர் பண்ணுற ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா B is equal to nu naught I divided by 2πr. B is equal to nu naught I divided by 2πr. இப்போ நியூ நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். நியூ நாட் இஸ் த கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். அப்போ நியூ நாட்டோட வேல்யூ 4 pi × 10⁻⁻7 இன்ட்டு கரண்ட் வேல்யூ இஸ் 35 டிவைட் பை 2 pi இன்ட்டு ஆர் வேல்யூ 20 சென்டிமீட்டர். அப்போ 20 சென்டிமீட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 20 × 10⁻⁻2 மீட்டர். 20 × 10⁻⁻2. அப்போ இந்த 2 பையும் இந்த 4 பையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 2ன்னு வரும். அப்போ 2 × 35. 2 × 35 நம்ம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா 70. 2 × 35 70 டிவைடட் பை 20. இப்போ இந்த பவரு 10⁻⁻2 இருக்குது. அப்போ அந்த 10⁻⁻2 பவரை நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 10⁻⁻2 வந்து
என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 பவர் ப்ளஸ் 2வாக சேஞ்ச் ஆகும். அப்போ 10 பவர் ப்ளஸ் 2 ஆல்ரெடி இங்கே ஒரு 10 பவர் மைனஸ் 7 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம பவர் சேம் அப்படின்னா இந்த பேஸ் சேமாக இருந்தது அப்படின்னா பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ 10 பவர் மைனஸ் 7 மைனஸ் 2 அப்போ வந்து ப்ளஸ் 2 அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா பவர் வந்து 10 பவர் 5ன்னு வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா பி மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 3.5 × 10 பவர் 5 டெஸ்லா. அப்போ ஆக்சுவலாக என்னது ஒரு 35 ஆம்பியர் கரண்ட்டு ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரில் ஃப்ளோ ஆகும்போது வந்து 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த ஒயரில் வந்து 20 சென்டிமீட்டரில் நம்ம ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கால்குலேட் பண்ண ஃபீல்டு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3.5 × 10 பவர் 5 டெஸ்லா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு 4.3 sum. A long straight wire in the horizontal plane carry a current of 50 ampere in north to south direction. Give the magnitude and direction of B at the point 2.5 meter east of the wire. 2.5 ஈஸ்ட் ஆஃப் த ஒயர். இப்போ வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரை கன்சிடர் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்கள். கேரிய கரண்ட் அதில் வந்து எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 50 ஆம்பியர். அதோட டைரக்ஷன் நார்த் டு சவுத். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நார்த் டு சவுத் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ கிவ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பி அட் பாயிண்ட் 2.5 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த ஒயர். அப்போ ஈஸ்ட் ஆஃப் த ஒயர்லேருந்து 2.5 மீட்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் வந்து டைரக்ஷன் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 50 ஆம்பியர். ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 2.5 மீட்டர். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோட மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் வேல்யூ. பியோட மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் வேல்யூ. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr. பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr. இப்போ நியூ நாட் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். நியூ நாட் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நியூ நாட்டோட வேல்யூ 4π × 10 பவர் மைனஸ் 7. நியூ நாட் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 4π × 10 பவர் மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஐயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 50. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 2π × 2.5. 2π × 2.5. இப்போ இந்த 2πயும் 4πயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2πயும் இந்த 4πயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2πயும் 4πயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ 2 × 50. 2 × 50 வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 100 டிவைடட் பை 2.5 × 10 பவர் மைனஸ் 7. அப்போ இந்த 100 டிவைடட் பை 2.5 100 டிவைடட் பை 2.5 நம்ம என்னென்னு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 40 × 10 பவர் மைனஸ் 7 வரும். 40 × 10 பவர் மைனஸ் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 10 பவர் மைனஸ் 6 டெஸ்லா. அப்போ 40 எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 4 × 10 பவர் மைனஸ் 6 டெஸ்லா. சரி, இப்போ வந்து என்னது அதோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலி அப்வேர்டாக இருக்கும். வெர்டிக்கலி அப்வேர்ட். அப்போ இதோட டைரக்ஷனை எப்படி நம்ம வந்து அதோட டைரக்ஷன் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் நம்ம வந்து அதை வந்து அதோட டைரக்ஷன் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலி அப்வேர்டாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் வெர்டிக்கலி அப்வேர்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதோட மேக்னிடியூட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 10 பவர் மைனஸ் 6 டெஸ்லா. அண்ட் நெக்ஸ்ட்டு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலி அப்வேர்ட். அப்போ வெர்டிக்கலி அப்வேர்டுங்கிறது நம்ம எதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தோன்னா என்ன ரூலை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா
ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிகலி அப்வர்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 4.4 சம். A horizontal overhead power line carry a current of 90 ampere in east to west direction. What is the magnitude and direction of the magnetic field due to the current 1.5 meter below the line? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹரிஜாண்டல் ஓவர் ஹெட் பவர் லைனு, அதில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 90 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 90 ஆம்பியர் கரண்ட்டு எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ இதில் வாட் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் 1.5 மீட்டர் பிலோ த லைன். அப்போ அந்த லைனில் இருந்து 1.5 மீட்டர் பிலோவா, அந்த லைனில் இருந்து 1.5 மீட்டர் பிலோவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூடோட வேல்யூ அண்டு வந்து டைரக்ஷன், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு வேல்யூ அண்டு வந்து டைரக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 ஆம்பியர். கரண்ட்டோட வேல்யூ 90 ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் வந்து டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ மேக்னிடியூட் வேல்யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா B is equal to nu naught I divided by 2πr. B is equal to nu naught I divided by 2πr. இப்போ இதில் வந்து பியோட நியூ நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ நியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁻7. நியூ நாட்டோட வேல்யூ எவ்வளவு? 4π × 10⁻⁻7. நெக்ஸ்ட் I வேல்யூ இஸ் 90 டிவைட் பை R வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 மீட்டர். அப்போ வந்து இதை 2πயும் 4πயும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ கேன்சல் பண்ணால் 2. அப்போ 2 × 90, 2 × 90 வந்து எவ்வளோ வரும்? 180 வரும். அப்போ 180 டிவைடட் பை 1.5, 180 டிவைடட் பை 1.5. அப்போ 180 டிவைடட் பை 1.5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா B is equal to 1.2 × 10⁻⁻5 டெஸ்லா. அப்போ இந்த ஹாரிஜாண்டல் ஓவர் ஹெட் பவர் லைன்ஸ் ஆஃப் கேரிங் கரண்ட் 90 ஆம்பியர் கரண்ட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் போகும்போது 1.5 மீட்டர் பிலோவா, அந்த லைனுக்கு பிலோவா 1.5 மீட்டர் பிலோவா வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கால்குலேட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.2 × 10⁻⁻5 டெஸ்லா. 1.2 × 10⁻⁻5 டெஸ்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதோட டைரக்ஷன் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் அப்ளைங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட மேக்னெட்டியூட், அதோட டைரக்ஷன் சொல்கிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டுவோர்ட்ஸ் சவுத். அப்போ இதோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 1.2 × 10⁻⁻5 டெஸ்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டுவோர்ட்ஸ் சவுத்து. அப்போ அந்த டைரக்ஷனை நம்ம எந்த ரூலை பேஸ் பண்ணி அதோட டைரக்ஷனை டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டைரக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷனை நம்ம சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 4.5 ப்ராப்ளம். What is the magnitude and magnetic force per unit length on a wire carrying a current of 8 ampere and making an angle of 30 degree with the direction of a uniform magnetic field of 0.15 Tesla? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டாவில் கரண்ட் I is equal to 8 ampere. கரண்ட்டு I is equal to 8 ampere. நெக்ஸ்ட்டு theta is equal to 30 degree. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளவு?
15 டெஸ்லா. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கான ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் F is equal to BIL sin theta. ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா F is equal to BIL sin theta. இப்போ இதில் Bங்கிறது என்னது ஃபீல்டு, B is the magnetic field, I is the current, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா L is the length, L is the length, நெக்ஸ்ட்டு theta is the angle, sin angle. அப்போ F is equal to BIL sin theta. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் எஃப்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு எஃப் பை எல், எஃப் கேபிட்டல் எஃப் டிவைட் பை எல். இப்போ கேபிட்டல் எஃப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா டோட்டல் ஃபோர்ஸ். கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது என்னது டோட்டல் ஃபோர்ஸு டிவைட் பை அதோட லென்த்து. அப்போ ஃபோர்ஸ் பர் லென்த்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் பை எல்லை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபோர்ஸ் பை லென்த்து. அப்போ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபி சைன் தீட்டா. அது எதுக்கு ஈக்குவல் ஐபி சைன் தீட்டா. இப்போ இதில் நமக்கு தெரியும் ஐயோட வேல்யூ தெரியும், நமக்கு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 8 ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபி சைன் தீட்டாவா, அப்போ 8 இன்ட்டு பியோட வேல்யூ 0.15, 0.15 இன்ட்டு சைன் 30. இப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் ஆன ஆங்கிள் வந்து எவ்வளவு 30 டிகிரி. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.15 டெஸ்ட்லாம் இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக் ஆகிற ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி சைன் 30, சைன் 30யோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 1/2ன்னு எடுப்போம். அதை வந்து பார்த்தோன்னா 0.5ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஐபி சைன் தீட்டான்னு சொன்னோமா. அப்போ ஐயோட வேல்யூ 8, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 0.15, நெக்ஸ்ட்டு சைன் 30, சைன் 30யோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5, சைன் 30யோட வேல்யூ வந்து எவ்வளவு 0.5. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்னதுன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். அப்போ இதில் என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தில், ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் ஃபார்முலா என்னென்னா எஃப் ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் டிவைட் பை எல். அப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுதிருப்போம் எஃப் பை எல்ல தான் நம்ம எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபி சைன் தீட்டா. எஃப் பை எல் தான் எதுக்கு ஈக்குவல் ஐபி சைன் தீட்டா. அப்போ இதில் வந்து ஐயோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ, இது எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஐயோட வேல்யூ, பியோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எஃபோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 0.6 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். அப்போ ஒரு 8 ஆம்பியர் கரண்ட்டு ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா 0.15 டெஸ்லாவாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தில், ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ், ஒரு யூனிட் லென்த்தில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ யூனிட் லென்த்தில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.6 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ்.